மீண்டும் நல்ல ஒரு அருமையான ஓய்வு நாளை தந்த தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாசித்து கேட்ட இந்த வசனங்களை நாம் நன்றாக அறிந்த வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொண்ட மேன்மையான வார்த்தைகள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தர் ஆரம்பிக்கின்றார். அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏற்கத்தக்கதாகவே இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறிது காலத்தில் அவர்களை விட்டு விடை பெற போகிறார் என்பது அவர்களுக்கு இன்னும் அவர்களுடைய உணர்வில் அது வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்திலே அவரிடத்தில் கேள்விகளும் கேட்கிறார்கள், அவரும் பதில் கூறுகிறார். ஆனாலும் அந்த பதில் அப்பொழுது அவர்களுக்கு புரியவில்லை. பரலோகத்தின் மேன்மையை ஆண்டவர் அவர்களுக்கு அழகாய் பல இடங்களில் விளக்கியிருக்கின்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். மனம் திரும்புவது மிக மிக அவசியம். எப்பொழுதும் இருக்கும் மனதோடு ஆண்டவரை சந்திக்க இயலாது. என பரலோகம் அப்படிப்பட்டவருக்கு உரியது அல்ல. ஆண்டவர் விரும்பும் பிள்ளைகளாய் எப்பொழுது மாறுகிறோமோ அப்பொழுது அந்த பரலோகத்தின் அந்த உத்தரவாதம் நமக்கு கிடைக்கின்றது. பரலோகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இது எல்லாருடைய கேள்வியுமாக இருக்கிறது. பொதுவாக வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வேதாகமம் எதை குறித்து நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் பரலோகத்தை குறித்து தான் சொல்லுகிறது. இந்த வேதாகமத்தின் முக்கிய நோக்கமே பரலோகம். வேறு எந்த ஒரு காரியத்தையும் அவ்வளவு முன்வைத்து நம்ம இந்த வேதாகமத்தை படிக்க இயலாது. வேதாகமம் அது எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அது நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், சீராக்கும், நல்ல ஆலோசனைகளை தருகிறது, இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் நல்ல உலக சமுதாயத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறது. சில ராஜாங்கங்களை குறித்து நம்ம படிக்கும் பொழுது எப்படி நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும், நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கதையை நான் கேட்டேன், பார்த்தேன். ஒரு சிறிய ஒரு வீடியோ அழகாக இருந்தது. அவருடைய தகப்பனார் அந்த மகனை எப்பொழுதுமே கண்டித்து கொண்டே இருப்பார். அவன் பெட்டை விட்டு எழுந்து பாத்ரூமுக்கு போவான், உள்ளே பார்த்தா லைட் எரியும், ஃபேன் ஓடும். பாத்ரூமுக்கு போயிட்டு வருவான், சரியாக பைப்பை மூட மாட்டான், உள்ளே லைட் எரியும். அயன் பண்ணி ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போட்டுட்டு போவான், அங்கே அயன் பாக்ஸை சில நேரம் மறந்துடுவான் ஆஃப் பண்ணுறதுக்கு. எல்லா இடத்துலையும் சிறிய சிறிய தவறுகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுது தகப்பனார் அந்த அறைக்கு செல்லும் பொழுது அவனை கண்டிப்பார். ஏன்டா இப்படி செய்கிற, பைப்பை மூடினா என்ன, நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு பாத்ரூமுக்கு போனால் என்ன, அயன் பாக்ஸை இப்படி ஆன் பண்ணி வச்சுருந்தா என்ன அர்த்தம்? பின்னாடியே அவரை கடிந்து கொள்வது போலவே இருக்கும். அவனுக்கு எரிச்சலாக வரும். அவன் படித்து முடித்த உடனே வேலைக்கு செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அப்பொழுது இந்த வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம தனியாக போய் இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கார் தகப்பன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்தது. படித்து முடித்தான், நல்ல வேலைக்கு செல்லணும் அப்படின்னு பல இடங்களில் போட்டான். இன்டர்வியூக்கு அவனுக்கு வந்தது. அந்த இன்டர்வியூக்கு அவன் செல்லும் பொழுது அங்கு வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லை, கதவு திறந்தே இருக்குது. உடனே என்ன செய்தான் அப்படின்னா கதவை அடைத்து விட்டு சென்றான். உள்ளே போகும்போது அங்கு எல்லா அறைகளும் திறந்திருக்கிறது, விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது. காலை 10 மணி. என்ன இப்படி காரிடோரில் லைட் எரியுதுன்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிகிட்டே மேலே போகிறான். மாடிப்படியில் பார்த்தீங்க அப்படின்னா சில குப்பைகள் கிடக்கிறது, விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் அணைச்சிட்டே போனான்.
போகிற வழியில் குடிக்கிற தண்ணி சொட்டு சொட்டுன்னு விழுந்துக்கிட்டு இருக்குது. அதை என்ன செய்கிறான், அதை தண்ணியை பைப்பை மூடிட்டு போகிறான். என்ன யாருமே இல்லை, இன்டர்வியூன்னு சொன்னாங்க, எல்லாமே இப்படி திறந்த மாதிரி கிடக்குது, எல்லாமே எரிஞ்ச மாதிரி இருக்குங்க, யாரும் வாட்ச்மேன் இல்லையா, செக்யூரிட்டி இல்லையா அப்படின்னு யோசித்துக்கிட்டே போகிறான். அங்கே எல்லாரும் அவனை கிளாப் பண்ணி என்ன செய்கிறாங்க, வரவேற்கிறாங்க. அப்போது சில காரியங்கள் இந்த உலகத்திலே நமக்கு எரிச்சலை கொடுத்தாலும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறதாய் இருக்கிறது. அவனுடைய தகப்பனாருடைய அந்த கடிந்து கொள்ளுதலை அவன் என்ன செய்தான், அந்த நேரத்தில் ரொம்ப தகப்பனை இவ்வளவு கோபப்பட்டிருக்கேனே தகப்பன்ட்ட, இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கேனே தகப்பனுக்கு அப்படின்னு சொல்லி அவன் வருந்தினான். ஆனால் அவருடைய தகப்பனாருடைய கடிந்து கொள்ளுதல் தான் அவனை மிகப்பெரிய ஒரு மேனேஜராக, அங்கே முக்கியமான ஒரு பதவிக்கு, ஏன்னா இவ்வளோ பொறுப்புகள் உள்ள ஒருவன் நம்முடைய கம்பெனிக்கு தேவைன்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பொறுப்பாளி அவர்களுக்கு கிடைத்தான். பரலோகமும் அப்படித்தான். சில சட்டத்திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவைகளின்படி நடக்கும் பொழுது பரலோகத்தில் நம்முடைய பெயர் உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகம் என்பது ஒரு கடினமான ஒரு அலுவலகம் போல் அல்ல, அல்லது பரலோகம் என்பது சட்டத்திட்டங்களெல்லாம் கீழ்ப்படிந்து சென்றால்தான் அந்த பரலோகம் நமக்கு கிடைக்கும், அப்போ அங்கேயும் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் நம்ம வந்துடக்கூடாது. அது ஒரு அழகான இடம். அது ஒரு சூசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, அவங்க காலையில் எழுந்து ஒரு டிசம்பர் மாதத்தில் அவங்க அப்படி வீட்டுக்கு பின்னாடி பார்க்குறாங்க, நல்ல அழகான பனி படர்ந்து இருக்கிறது. அந்த பனியில் ஒரு நூலில் ஒரு பலூன், அந்த கேஸ் பலூன், ஏர் பலூன், அது என்ன சொல்லுவோம் நம்ம, ஏதோ அது உள்ள ஏதோ ஒரு கேஸ் இருக்குமே, அந்த கேஸ் நிரம்பிய ஒரு பலூன் அப்படியே மெதுவாக என்ன செய்யுது, அந்த நூல் வெயிட்டில் அப்படியே இறங்கி வருவதை பார்த்தாங்க. பேக்யார்டை திறந்துட்டு பின்னாடி போய் என்ன செய்கிறாங்க, அந்த பலூனை பிடிக்கிறாங்க. அதில் ஒரு நூல் இருக்குது, அந்த நூலில் ஒரு சின்ன வெயிட் இருக்குது. அது கேஸ் இறங்க இறங்க அந்த நூல் என்ன செய்யுது, அப்படியே அவங்க வீட்டுக்கு பேக்யார்டில் இறங்குது. இவங்க போய் அதை எடுக்கிறாங்க. அதை எடுத்த உடனே அந்த அதில் ஒரு சின்ன ஒரு பேப்பர் இருக்குது, மடித்து அழகாக ரோல் பண்ணி நூல் கட்டி இருக்குது. அந்த இதை என்ன செய்கிறாங்க, உழைச்சி அவங்க பார்க்குறாங்க. அதில் போட்டிருக்குது, அன்புள்ள அப்பா, எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் க்ரீட்டிங்ஸ் என்னால் சொல்ல முடியல, அதனால் இந்த பலூனை மேலே அனுப்புனேன் அப்படின்னா இது பரலோகத்தில் எப்படியாவது வந்து ரீச் ஆகும், உங்களுக்கு நான் வந்து கிறிஸ்மஸ் க்ரீட்டிங்ஸ் சொன்ன மாதிரி இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு அழகான ஒரு லெட்டர். கீழே பார்த்தீங்கன்னா ஆலன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. உடனே அந்த அம்மா அப்படியே பார்க்குறாங்க, இது எங்கேருந்து வந்திருக்கோம், திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் மேலே வந்து ஒரு ஆசிரமத்தோடைய நம்பர் என்ன செய்து இருக்குது, ஒரு சிறுவர்கள் காப்பகத்துடைய நம்பர் என்ன செய்து அந்த மேலே இருக்குது. அதை அவங்க கவனித்து பார்க்குறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க கார் எடுத்துகிட்டு ஒரு பகல் நேரத்தில் அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஆசிரமத்துடைய மக்கள் எல்லார்ட்டையும் பேசி, இந்த ஆலன்கிறது யார், இந்த சிறுவனை நான் பார்க்கணும், அது யாருன்னு தெரியாது முதல்ல, பெரியவனா சிறியவனா, அவனை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு உள்ளே போய் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. 7 years old குட்டி பையன். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த பலூனை அவங்க என்ன செய்கிறாங்க, அது காற்று போன அந்த பலூனையும் அந்த நூலையும் அந்த லெட்டரையும் அவன்கிட்ட காமிச்சு, நீ உங்கள் அப்பாவுக்கு இந்த லெட்டர் போட்டியா, அவங்க ஹெவன்லேருந்து ஏஞ்சல் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, ஒன்னியை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு அந்த சூசன் அந்த குழந்தைகிட்ட போய் சொல்லும்போது அவன் ஓடி வந்து என்ன செஞ்சிட்டானா, கட்டி பிடிச்சிக்கிட்டானா. அந்த கிறிஸ்மஸ் அவனுக்கு மிகுந்த, அதுக்கப்புறம் அந்த சூசன் அங்கே உள்ள எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், கவனிச்சாங்களாம், ரொம்ப கேர் எடுத்தாங்களாம், இந்த ஆலனையும் நல்லா கவனிச்சிட்டாங்க. ஸோ ஹெவன் என்பது சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு அழகான ஒரு சொர்க்க பூமி அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே எண்ணங்கள் இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அதுதான் நம்ம இடம். இங்கே நமக்கு அசைன்மெண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் செய், நீ செஞ்ச பிறகு நீ இங்கேருந்து போயிடணும். அது ஒருவேளை மரணத்தினால் போயிடலாம்,
அல்லது நேரடியாக ஆண்டவருடைய வருகையில் நம்ம அவரை சந்திச்சு போகிறோம். ஆனால் இந்த இடம் நம்ம நிரந்தரமான இடம் அல்ல. இங்கு நம்ம செய்கின்ற வேலையும் நிரந்தர வேலைகள் அல்ல. இப்போ நம்ம கூட ஒரு பாட்டு பாடினோம் இல்லையா? ஐயமச்சம் அவர் சொல்லும் வழி செல்வேன், கல்வாரியே என் ஞாபகம். நம்ம மைண்டில் யார் இருக்கணும்? அந்த ஆண்டவர் தான் இருக்கணும். நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் சும்மா அந்த பவுலாருடைய சில வார்த்தைகளை அப்படியே கவனித்து பாருங்களேன். இப்போ பிலிப்பியர் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. அந்த 1வது அதிகாரத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. அது என்ன வார்த்தை அப்படின்னா, யாராவது 1வது அதிகாரத்தில் ஃபேமஸான ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, ஒரு வசனம் உண்டு. யாருக்கு? கிறிஸ்து எனக்கு. யார் முதல்ல வாசித்தது? வேல்முருகன். நீங்களா? எவ்வளோ அழகான ஒரு வசனம் பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதை எழுதும்போது அவர் சிறையில் இருக்கிறார். இந்த ஸ்டோரி நமக்கு நன்றாக தெரியும். அவர் என்ன செய்கிறாரு? அவருடைய கடைசி நாட்களில் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் எழுதின வார்த்தைகள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நிறைய காரியங்களை அவர் சொல்கிறார். முதல் காரியம் என்ன அப்படின்னா, சந்தோஷத்தை குறித்து அவர் எழுதுகின்றார். சந்தோஷம் ரெண்டும் வித்தியாசமான. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாய். ஜாய்க்கு யாராவது நல்ல தமிழ் வார்த்தை சொல்லுங்கள். ஜாய். சந்தோஷம்தான் வருதோ? ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்னா என்ன? மகிழ்ச்சி. அப்போ ஜாய்னா சரி, மகிழ்ச்சி. நீங்கள் இந்த ஒரு கார் வாங்குறீங்கன்னு வைங்க, மகிழ்ச்சி இல்லையா? நல்ல ஒரு வீடு வாங்குறீங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த இஎம்ஐ வரும் பொழுது மாதம் 30ஆம் தேதி 28ஆம் தேதிக்கு மேலே ஒரு காருடைய மெசேஜ் வருது, யூ ஹாவ் டு பே த இஎம்ஐ பிஃபோர் 2 செகண்ட் அப்படின்னு சொல்லி வருதுன்னு வைங்க. ஒரு 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இஎம்ஐ கட்டணுன்னா அந்த சந்தோஷம் எங்கே போயிடுது? ஸோ இதை 2ஆக பிரிக்கிறார் பவுல். சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த உலகத்தோட முடிகிற ஒரு காரியம். சில நேரங்களில் நமக்கு ஒரு கார் வாங்கும்போது சந்தோஷம், பட் இஎம்ஐ கட்டும்போது ஒரு கவலை. ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நம்ம பெறும்பொழுது, பரிசை பெறும்பொழுது சந்தோஷம். ஆனால் அது ஒரு விபத்தையோ அல்லது ஒரு நிர்பந்தத்தையோ அடையும் பொழுது அந்த சந்தோஷம் நம்மை விட்டு விலகி போயிடுது. ஆனால் ஜாய் அப்படி இல்லை அப்படிங்கிறார். அதான் நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஜாய்ஃபுல் அப்படின்னு படிக்கலாம். ஜாய் அப்படின்னாலே அது நித்தியமானது, நித்தியத்திற்குரிய சந்தோஷம், நித்தியத்திற்கான மகிழ்ச்சி, இந்த உலகத்திற்குரியது அல்ல. ஜாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது அவருடைய எழுத்தில் நீங்கள் நிறைய கவனிக்கலாம். ஹாப்பினஸ் அப்படிங்கிற வார்த்தையை விட அவர் ஜாய்ங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது நம்முடைய சரீரமானது அழிந்து கொண்டு சென்றாலும் நம்முடைய உள்ளமானது தேவனோடு எப்பொழுதும் என்ன செய்யுமா? இணைந்திருக்கும், இசைந்திருக்கும். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் படிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். அதுக்கு அடுத்த வசனம் 20வது பாருங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவருடைய ரியல் ஹாப்பினஸ் அல்லது ரியல் ஜாய் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய சரீரத்தின் நிமித்தம் அவர் சந்தோஷப்படவில்லை. சரீரத்திற்குரிய ஒரு மனிதனாய் அவர் என்ன செய்யல, தன்னை ஒருபோதும் அவர் மெச்சிக்கொள்ளவில்லை. அவருடைய உள்ளம் எல்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பாடினது போல, கல்வாரியே என் ஞாபகம், ஆண்டவரே என் ஞாபகம். நல்லா யோசித்து பாருங்க, என்னைக்கு இந்த பவுல்
இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அன்றைக்கு அவர் சுவிசேஷத்து நிமித்தம் பட்ட பாடுகளை லிஸ்ட் போட்டார் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய வசனமாக அதிகாரமாக நமக்கு இருக்கிறது. எத்தனை அடி, எவ்வளவு வேதனை, எங்கு சென்றாலும் மக்களுக்கு அவரை பிடிக்கவில்லை, வெறுத்தார்கள், வாயாடின்னு சொன்னாங்க, அவன் செவுட்டில் அடிங்கிறாங்க, கல்லை கொண்டு எரிஞ்சாங்க, எவ்வளவு தாக்க முடியுமோ தாக்கி செத்து போயிட்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அது மட்டுமா, இயற்கையும் அவருக்கு சாதகமா இல்லை. அவர் படகுல போய்கிட்டு இருக்கும்போது கப்பல் என்ன செய்யுது, அங்கு உடைகிறது புயல்ல சிக்கி. அவர் சரி கரையில் வந்தாவது நிம்மதியாக இருக்கிறாரா, பாம்பு கடிக்குது. சரி அவரை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க, இங்கேயாவது வீட்டு சிறையில் இருந்தார். ஆனால் ரோமுக்கு போன பிறகு ஒரு பள்ளத்துக்குள்ளே போட்டிருந்தாங்களாம். ஏன் அப்படின்னா எங்கேயாவது எவனையாவது பார்த்தா இவன் என்னத்தையாவது சொல்லி ஆளை கெடுத்துறான்னு சொல்லி அவனை ஒரு இருட்டு பள்ளத்துக்குள்ளே என்ன செஞ்சாங்களாம், போட்டு வச்சுருந்தாங்களாம். 1 வருஷம் இருந்தாராம். எப்படி யோசித்து பாருங்க. அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இங்கு நான் வந்திருக்கிறது அவருடைய அசைன்மெண்ட், எனக்கு கொடுத்துருக்கிறார் அந்த வேலை. நான் அந்த வேலையை செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நான் அந்த வேலையை செஞ்ச பிறகு நான் என்ன செய்வேன், போயிடுவேன். அவர் என்றைக்கு வருகிறாரோ அன்றைக்கு அவரோடு கூட நான் இருப்பேன். அதுதான் அவனுக்கு ஒரு நம்பிக்கைங்க. பவுலாரு இந்த வார்த்தையினால் பிலிப்பியரை என்ன செய்கிறாரு, பிலிப்பு மக்களுக்கு இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகின்றார். அவர் சொல்கிறாரு கடைசியில் பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறவர்களா என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எந்த விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்க. இன்னைக்கு அவருடைய மிகப்பெரிய ஒரு வாஞ்சை என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு இசைந்து இணைந்து காணப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சியாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக பரலோகம் என்பது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு நமக்கு அன்புக்குரிய தாய் இறந்துட்டாங்கன்னு வைங்க, உடனே நம்ம உள்ளத்தை எதை வைத்து தேற்றுகிறோம், மீண்டும் உங்களை பரலோகத்தில் சந்திப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால சில நேரங்களில் மரணத்தை குறித்து நமக்கு ஒரு பயம் இல்லாமல் போய்விட்டது. மரணத்தை குறித்த ஒரு எண்ணம் நமக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. உடனே நம்ம தேற்றிக்கிறோம். உடனே அந்த இடைவெளியை கர்த்தர் நிரப்புகிறதுனால் நாம் என்ன செய்கிறோம், தேற்றிக்கொள்கிறோம். ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. அது எப்பொழுதும் நம்முடைய நினைவில் இருக்கிறது. இந்த உலகம் நம்முடைய உலகம் அல்ல, நம்முடைய உலகம் பரலோகம் என்பதை ஆண்டவர் அழகாய் சுட்டி காட்டுகிறார். அதனால தான் வேதாகமத்தில் 600க்கும் மேற்பட்ட இடங்களில் பரலோகத்தை குறித்து ஆபிரகாம் முதல் யோவான் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு புஸ்தகங்களையும் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிற வரைக்கும் 600க்கும் மேற்பட்ட இடங்களில் பரலோகத்திற்காக ஆயத்தப்படும் விண்ணப்பம், இன்விடேஷன் நமக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் எதிர்பார்த்தார். தாவீது அவருடைய எழுத்துகளிலே பரலோகத்தை குறித்தும் ஏசாயா புஸ்தகத்திலே பரலோகத்தை குறித்தும் ஆண்டவர் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பரலோகத்தை குறித்து அநேக குட்டி கதைகள் என்ன செய்தார், சொன்னார், உவமைகளாக சொன்னார். அந்த பரலோகத்தை எளிமையாக்கினார். அந்த பரலோகம் மிகப்பெரிய ஒரு பாரமான காரியம் அல்ல, ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. அது எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி நம்முடைய உள்ளமானது இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பரலோகத்தை குறித்து ஆண்டவர் அந்த குட்டி கதைகளின் மூலமாக என்ன செய்தார், சுட்டி காட்டினார். யோவான் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பரலோகத்தை அவர் வர்ணிக்கின்றார். பரலோகம் எப்படி இருந்தது, பொன்தலம் போட்ட அந்த வீதியில் நான் நடப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்வோம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் சாலமோன் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவருடைய மேன்மை குறித்து அழகாய் சொல்லுகின்றார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம்.
ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் சாலமோன் அவருடைய வார்த்தைகளை நல்லா கவனிங்க. 22வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. வானங்களுக்கு நேராக தன்னுடைய கைகளை ஏறெடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர் த காட் ஆஃப் ப்ராமிஸ் இல்லையா, எவ்வளோ அருமையான தேவன், எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நீர் நிறைவேற்றி அதை காப்பாற்றி வருகிறீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே, ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். அடுத்தது 27வது வசனத்தில் பாருங்க. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவீரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டாக்டர் அகழ்வாரில் அரவிந்து போகிறதுக்கு. என்ன போட்டிருக்கு? தேவனே மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அழகா சாலமோன் ப்ளீஸ் பண்ணுறான் பாருங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு கிரேட், எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்தாலும், ஏன்னா இவன் கட்டின இந்த ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவன் என்னைக்கோ ஒரு நாள் சுமார் 7.5 ஆண்டுகள் முயற்சி எடுத்து ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று அவன் கட்டிட்டு அவன் சொல்றான், இது எம்மாத்திரம் அப்படிங்கிறான். அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற மிகப்பெரிய செல்வங்களும் செல்வ செழிப்புகளும் பரலோகத்திற்கு முன்பாக அவை குப்பை என்பதை நம்ம மனதில் என்றைக்குமே நினைத்து கொள்ளணும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே பரலோகத்தை நோக்கி இருக்கிறபடியால் இந்த தாவீதும் அதைத்தான் சொல்கிறாரு, இந்த சாலமோனும் என்ன செய்கிறாரு அதைத்தான் சொல்கிறாரு, இந்த பவுலும் என்ன செய்கிறாரு அதைத்தான் சொல்கிறாரு. ஆண்டவரே எப்பொழுதும் அவருடைய நினைவாகவே இந்த பவுல் என்ன செய்கிறாரு வாழ்ந்தார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சரி, பரலோகம் என்பது ஒரு நாடு அப்படிங்கிறத வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம கவனிக்கலாம். அது ஒரு நாட்டை போல இருக்கும் அப்படின்னு. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உபயோகிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராஜாங்கம் அல்லது கிங்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அங்கே உபயோகிக்கப்படுகிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாரடைஸ் இல்லையா. இந்த வார்த்தைகள் எல்லாம் பரலோகத்தை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள். அது ஒரு நாடு. ஏன்னா நாடு அப்படின்னாலே அதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கணும், அதுக்கு நிர்வாகம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கற்பனை உலகத்தை அப்படி திருப்பிடக்கூடாது இல்லையா. அது ஒரு சிட்டி அல்லது ஒரு கிங்டம் அல்லது ஒரு பாரடைஸ் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம வேதாகமத்தில் நம்ம படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவைகள் தெரியும். ஆனால் கடைசியாக இந்த பவுலார் அவருடைய வசனங்களில் சொல்கிறார் பாருங்க, அது என்னுடைய ஆண்டவருடைய இல்லம், மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் உபயோகிக்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகின்றேன். ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் எ பிளேஸ்
ஃபார் ஃபார் those who prepared themselves. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் அப்படின்னா இங்கே கீழே நம்மளும் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும் பொழுது பரலோகத்தை ஆண்டவர் அவர் சொன்ன மாதிரி, சாலமோன் சொன்ன மாதிரி, நீர் எல்லா ப்ராமிஸையும் கீப் அப் பண்ணுற தேவன், நீர் சொன்ன மாதிரி எங்கள் தகப்பனுக்கும் செய்தீர், எனக்கும் செய்தீர். அப்போ ஆண்டவர் த காட் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னா இப்போ அவர் இந்த ஸ்தலத்தை நமக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த பூலோகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன வேலை? நம்ம எல்லாரும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதை ஒன்று தான் ஆண்டவர் இந்த நாளிலே பவுலார் மூலமாக சுட்டி காட்டுகிறார். ஏன் அப்படின்னா அது என்னுடைய தகப்பனுடைய வீடு. நல்லா யோசித்து பாருங்க. நான் அந்த வீட்டுக்கு கெஸ்டாக போகலைங்க. நம்ம எல்லாருமே அந்த வீட்டுக்கு விருந்தாளிகளாக செல்லவில்லை, உரிமையோடு செல்கின்றோம். அது என்னுடைய தகப்பனுடைய வீடு. என்னுடைய தகப்பன் ஒரு மிகப்பெரிய ராஜா. அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரபுக்களாய் அல்லது பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ், இளவரசர்கள் இளவரசிகளாய் தேவனுடைய சமூகத்தை நம்ம ஆளப்போகிறோம். நம்ம ஆள பிறந்தவர்கள். நாம் அங்கே போய் கெஸ்டாக போகிறதுக்கு தயங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. உரிமையோடு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதனால தான் the heaven is the precious place to live. எவ்வளோ நாள் அப்படின்னா for ever and ever. நித்தியமாக நீங்களும் நானும் வாழப்போகின்ற அந்த உலகம். அந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவேளை பொன்தலம் போட்ட வீதி இருக்கலாம், அல்லது பரலோகத்தின் பெரிய நீரோடைகள், ஜீவ தண்ணீர், ஜீவ விருட்சம் என்ற பல காரியங்கள் இருக்கலாம். அவையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் பாருங்க. தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தினார் இல்லையா நம்முடைய ஆண்டவர். நம்ம எல்லாருக்காகவும் இந்த ஈன உலகத்தில் வந்து கேவலமான வார்த்தைகளை வாங்கி கொண்டு தன்னை திட்டுவது மாத்திரமல்ல, காரி எச்சில் விமிழ்ந்து அதை துப்பினார்கள். அதை கூட தாங்கிக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசித்த அந்த ஆண்டவர் அந்த வீட்டில் இருக்கிறார். பவுலாரை ஒரு காலையில் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவரை கூட்டு போகும்போது அவர்கிட்ட சொல்கிறாங்க, தெருக்கள் வழியாக பெரிய கூட்டம் கூடி நிற்குது. ஒருவேளை கடவுளுடைய வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்தவர், அவர் சொன்னார், இந்த சரீரம் அழுகி போனாலும் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய ஹாப்பினஸ் அல்லது ஜாய் எங்கே இருக்கும் அப்படின்னா அவர் தேவனோடு எப்பொழுதும் இருக்கும். அவர் ஒரு நாள் வந்து என்னை அழைப்பார், அந்த நாள் வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன், எனக்காக ஒரு கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் அவருடைய வார்த்தைகளை எழுதும் பொழுது அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர் வர்த்திக்க செய்தார். எல்லாரிடத்திலும் அவர் எழுதும்போது ஒவ்வொரு சபைகளும் பலப்பட்டது, அப்போஸ்தலர்கள் பலப்பட்டார்கள். அந்த நாட்களிலே சபையார்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க சபை என்ன செய்தது? வளர்ந்தது. ஒருவேளை நான் உங்களை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ, ஆனால் ஒன்று, நான் சொன்ன காரியத்தில் உறுதியாக இருங்க. தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. சொல்லிட்டு கம்பீரமாக கர்த்தருடைய வேலையை நான் முடித்தேன்னு சொல்லி அந்த ரோமாபுரி சாலையில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். இரு பக்கத்திலும் கூட்டம் கூடி அவரை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் கட்டப்பட்டவராய் அவர் சென்றார். அவருடைய கைகள் கட்டப்பட்டது. அவரை முழங்காலில் நிற்கும்படி அந்த சேவர்கள் வற்புறுத்தினார்கள். அவர் முழங்காலில் நின்றார். அவருடைய தலை துண்டிக்கப்பட்டதாம். அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு அந்த தெருவில் என்ன செய்ததாம்? ஒரு 10 அடி தூரத்தில் போய் உருண்டு 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 விழுந்ததாம். ரத்தம் பீறிட்டு வழிந்தது. கர்த்தருடைய ஊழியக்காரன்.
இன்னைக்கு வரைக்கும் அந்த பவுல்ங்கிற வார்த்தையை எந்த கிறிஸ்தவனாலும் சொல்லாமல் இருக்க முடியாத அளவிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த பவுலின் வார்த்தைகளும் சொல்லப்படுகிறது. காரணம், இன்னைக்கு அவருடைய வல்லமையான ஊழியத்தை முடித்தது போல அவர் தன்னுடைய அசைன்மெண்ட்டை முடித்து அவர் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு தான் போனார், அறகுறையாக போகலை. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம், அவருடைய அசைன்மெண்ட்டை நம்மளும் முடிக்க முடியுமா? அவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோமா? எத்தனை பேர் அதை பாதியில் செஞ்சுட்டு விட்டுட்டோம்? எத்தனை பேர் அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றோம்? அந்த பரலோக ராஜ்யத்திற்கான வேலையை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்திருக்கிறோமா? பவுல் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளோ அருமையான ஒரு மனிதன். எனக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி உண்டு. பைபிள் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் அந்த பவுலாருடைய முள்ளு மட்டும் என்னன்னு யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் சரியாக தெரியல. ஒருவேளை அதை கண்ணுங்கிறாங்க அல்லது ஏதோ ஒன்றுங்கிறாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அது பவுலாருடைய முள் என்னங்கிறது தெரியல. ஒரு நாள் அந்த மிஸ்ட்ரி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரலோகத்துக்கு போகும்போது விளங்கும். நம்ம பரலோகத்தில் நுழையும் போது நம்மை வரவேற்பதற்காக கர்த்தருடைய கைகள் காத்து கொண்டிருக்கும். அவருடைய பழுதுபட்ட அல்லது காயம் நிறைந்த தழும்புகளோடு நிற்கக்கூடிய அந்த தேவன் அங்கு நின்று கொண்டிருப்பார். இப்போ அந்த தேவன் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிராக மீண்டும் மறு உருவு அடைந்து சரீரமெல்லாம் மீண்டும் பெற்று பரலோகத்திற்கு ஏற்ற சரீரமாக அந்த பவுலார் உள்ளே நுழையும் போது கர்த்தர் எப்படி அந்த மனிதனை வரவேற்பார்? யோசித்து பார்த்துருக்கீங்களா? அந்த பவுலார் எழுந்து, உமக்காக தானே ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் வேலை செய்தேன். பவுலார் எங்கேயாவது சோர்ந்திருந்தாரா? அதை அந்த கல்லை கொண்டு எறிவாங்க பாருங்க, ஒரு செத்து போயிட்டாருன்னு விட்டு போயிடுவாங்க. வெளியேவாது போனாரா? அந்த ஊரை விட்டு வெளியே போனாரா? மறுபடியும் அந்த ஊருக்குள்ளே தான் போனாருன்னு வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அவருடைய நோக்கம் என் ஆண்டவருடைய அன்பை தெளிக்கணும். அவருடைய நோக்கம் எல்லாரும் அந்த பரலோகத்துக்கு வரணும். எல்லாரும் ஒருவராவது அந்த பரலோகத்துக்கு விட்டு போகக்கூடாது. எல்லாருடைய காலம் அந்த பரலோகத்தை மிதிக்கணும். அதனால தான் ஒவ்வொரு தேசமாக மிதித்தார். ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி இறங்கினார். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. அந்த அன்பை, ஆண்டவருடைய அன்பை தெரிவித்தார். அதனால தான் அந்த வார்த்தை, அழகான வார்த்தை. என்ன வார்த்தை? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இன்னைக்கு தைரியமாக கம்பீரமாக அந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவேன் அப்படின்னா இட்ஸ் எ ப்ராமிஸ். அது நமக்கு வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, அப்பேற்பட்ட பவுலுடைய தலையை துண்டிக்கப்பட்டு தெருவில் உருண்டு ஓடும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்படி இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாமல் இருக்க முடியும்? ஆண்டவருடைய அன்பை எப்படி நம்ம இன்னும் இந்த உலகத்துக்கு சொல்லாமல் இருக்க முடியும்? இன்னைக்கு நம்முடைய ஜீவன் அவ்வளோ பெருசா? அந்த பரலோகத்தை காட்டிலும் நம்முடைய ஜீவன் அவ்வளோ முக்கியமா? இன்னைக்கு இந்த ஜீவன் போகுது அப்படின்னா அது பரலோகத்துக்காக போயிட்டு போட்டுமே, அதை நான் பெற்றுக்கொள்வேனே என்ற நம்பிக்கை ஏன் நமக்குள்ள இன்னும் வரல? அந்த உறுதி ஏன் நம்மளால் எடுக்க முடியல? ஏன் இன்னும் நமக்குள்ள இந்த பயம் இருக்குது? ஏன் இந்த ஒரு கவலை நமக்கு இருக்குது? எதுக்கு அந்த வெக்கம்? எதுக்கு நான் இன்னும் அந்த வேலையை செய்ய முடியல அப்படிங்கிற தயக்கம் இருக்குது? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? பவுலாருக்கு எங்கேருந்து வந்துச்சு அந்த ஒரு வாஞ்ச, ஒரு வைராக்கியம்? நான் செய்யணும், இந்த காரியத்தை நான் செய்யணும். பவுலார் எங்கேயும் சோம்பலாக இல்லை. அவர் செய்த ஊழியம் மகத்தானது. அவர் பைத்தியம்னு தான் சொன்னார், தன்னை பைத்தியம்னு சொன்னார். நான் பரலோகத்துக்கு முன்பாக வேலை செய்கிற எல்லாருமே இந்த உலகத்தில் பைத்தியம். அப்போ இந்த உலகம் நம்மளை பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்லை, ஆண்டோடைய வேலையை நம்ம செய்வோம். ஏன்னா அந்த பரலோகத்தில் எல்லாருக்கும் கிரீடம் உண்டாம், தெரியுமா? எல்லாருக்கும் நட்சத்திரங்கள் பொறிக்கப்படும். இப்போ உலகத்தில் சிலர் சொல்லுவாங்க, சிலர் கல்யாணம் நடத்துவாங்க, நாங்கள் மொய் எதிர்பார்க்கவில்லை, கிஃப்ட் எதிர்பார்க்கவில்லைன்னு கீழே ஒன்று போட்டிருப்பாங்க. சில கல்யாணங்களில் நான் பார்த்துருப்பேன். பரலோகத்தில் போய் நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டாம் அப்படிலாம் எல்லோரும் வாங்கி தான் வேணும். எல்லாரும் அந்த பரலோகத்தில் அந்த கிரீடத்தை வாங்கும் பொழுது வெறுமையாக இருக்கக்கூடிய கிரீடம்
நமக்கு வரக்கூடாது. நம்ம கிரீடம் நட்சத்திரங்களால் நிறைந்த கிரீடமாக இருக்கணும். பரலோகத்திலையும் போய் நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தில் தான் நம்ம பார்ஷியாலிட்டி பார்க்குறோம், ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம், பெருசு சிறுசு ஜாதி, ஐயோ குப்பை இந்த உலகம், நாசமாக போகும் இந்த உலகம், நல்லாவே இருக்காது. அதனால தான் அழிக்கிறார். நான் எப்போல்லாம் இந்த முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி வருதோ அப்போல்லாம் என்னென்னலாமோ பண்ணி பார்ப்பேன். ப்ளீச்சிங் பவுடர் போடுவேன், ஹிட்டை அடித்து பார்ப்பேன், போவே போகாது. ஒரு தீப்பந்தை வச்சு இப்படி எரிச்சேன்னு வைங்க, ஒரு வருஷத்துக்கு வராது மொஸ்கட்டான் பூச்சி. ஆண்டவர் இந்த கிருமி நிறைந்த உலகத்தை அப்படி தான் அழிக்க போகிறார், தீயினால் அழிக்க போகிறார். ஒஸ்ட் பிளேஸ். உடனே மாநகராட்சி குப்பையை அல்லலை, அதனால இந்த உலகம் சிங்கார சென்னை போல இல்லைன்னா அதை சொல்லலை. ஒஸ்ட் பிளேஸ். மனுஷனுடைய இருதயம் ஆபத்தான உலகம். ஆண்டவர் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய சத்தியத்தினால வார்த்தையினால உள்ளத்தை கழுவ முடியுமோ கழுவு. எல்லாருக்கும் அந்த பலவீனம் உண்டு. யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. எல்லாரிடத்திலும் அந்த குறைபாடுகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பரலோகத்தை குறித்து சொல்லக்கூடிய இந்த வேதாகமத்தை படிக்க 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 பவுலார் அப்படியே எழுந்து நின்றார், உறுதியாக நின்றார். வயதான காலத்தில் தன்னுடைய தலை வெட்டப்பட்டாலும் கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் பலத்தோடு நின்றார். அந்த உறுதி நமக்கு வேணும். ஒரு பக்கம் ஆண்டவருடைய ப்ராமிஸ், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆயத்தமாகணும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இந்த உள்ளத்தோடு எழுதியிருக்கிறாங்க யாரோ ஒரு பாட்டை. அந்த பாட்டை பாடுவோம். ஆண்டவரே, இந்த பரலோகத்திற்கு நாங்கள் வரணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை நாங்கள் முடிச்சிட்டோமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும், வீட்டில் போய் யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, இது நல்ல உலகமாக இல்லையே, மோசமாக போய்கிட்டு இருக்கேன், மனுஷன் வாழ முடியாத தகுதியை இந்த உலகம் இழந்து கொண்டு இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அதான் நான் சொன்னேனே, இந்த உலகம் நல்ல உலகம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி அநீதி தலை தூக்கி கொண்டு வருகிறது. மனுஷன் நினச்சதெல்லாம் சாதிக்கிறான், தன்னுடைய கைகளில் உள்ள அதிகாரத்தினால் இந்த உலகத்தை வசப்படுத்தி வைத்திருக்கிறான். இது பிசாசினுடைய கைகளில் இந்த உலகம் இருக்கிறது. ஆண்டவர் கர்த்தருக்கென்று இருக்கக்கூடிய மணி முத்துக்களை மீட்டெடுக்கும்படி தான் இந்த உலகத்தில் வந்தார். இப்போ மறுபடியும் அவர் என்ன செய்ய போகிறார், இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். நம்ம எல்லாம் முத்துக்களாக இருக்கிறோமா, அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸாக இந்த உலகத்தில் இருக்கிறோமா? நம்ம எல்லாம் பரலோகத்தில் இவங்க மிக மிக முக்கியமானவர்கள் அப்படின்னு கருதக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தில் நம்ம எதையாவது சாதிக்கிறோமா? இல்லை எல்லா உலகத்திற் போல நம்மளும் வாழ்கிறோமா? எல்லாரும் இந்த உலகத்தின் பண்டிகைகளை கொண்டாடி எல்லாரும் இந்த உலகத்தில் சமாதானமாக சந்தோஷமாக அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கிறோமா? இல்லை. நம்ம பரலோகத்தின் வேலைக்காக அழைக்கப்பட்டவர்கள், அம்பாசிடர்ஸ் ஆஃப் ஹெவன். நம்ம எல்லாருமே பரலோகத்தின் அம்பாசிடர்ஸ். அதை யோசித்து பார்த்துருக்குறோமா? நம்ம இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நம்ம எல்லாருமே பரலோகத்திற்குரியவர்கள். அதனால் இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று அந்த கள்ளன் கேட்டது போல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய அசைன்மெண்ட் என்ன? இவ்வளோ நாள் நான் கடந்துட்டேன், ஒருவேளை நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அதனால் நான் கடவுளுடைய வேலையை செஞ்சிட்டேன் அப்படின்னு அர்த்தமா? இல்லை. ஆண்டவருடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் நோ ரிட்டையர்மெண்ட். ஒருவேளை நான் வாலிபனாக இருக்கிறேன், எனக்கு எப்படி இந்த வேலையை செய்கிறதுன்னு தெரியல. ஆண்டவரே, சில நேரங்களில் பெண்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பெண்களாக இருக்கிறோம், எப்படி இந்த வேலையை செய்கிறது? சில நேரத்தில் சிறு பிள்ளைகள் எப்படி செய்கிறது? நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வழிகளை வைத்திருக்கிறார். நம்ம ஜெபம் கேட்கணும். ஆண்டவரே, இந்த பவுலார் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து சென்றார். அவருடைய நம்பிக்கை ஒன்றே ஒன்று, அந்த நம்பிக்கை எல்லா சபைகளிலும் விதைத்தார். விசுவாசம் விசுவாசம் விசுவாசம், நம்பிக்கை, கடவுள் மேலே நம்பிக்கை வைத்தது. அதில் ஒரு நாளும் மரல விழுந்துராத. நான் ஜெயிச்சிட்டேன், நான் தப்பிச்சிட்டேன், நீ என்ன செய்வோம், வேலையை பார். தீமோத்தேயு, நீ முடிகிற வரைக்கும் வேலையை பார் சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி அதே வார்த்தைகள் தானே நமக்கும் சொல்கிறார். நம்மகிட்ட நேரடியாக நம்ம பேரை எழுதி அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா இந்த வேதாகமம் நம்முடைய புஸ்தகம் தானே, நமக்கு ஆண்டவர் கொடுத்த புஸ்தகம் தானே. இது எங்கேயோ பாலஸ்தீனத்தில் எழுதின எபிரேய கிரேக்க பாஷையில் எழுதின புஸ்தகம். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நம்மளால் சொல்ல முடியுமா? இல்லை. அப்படியானால் இந்த வேலையை நம்ம செஞ்சாகணும் இல்லையா? யாரும் எழுந்து நிற்போம். 94வது பாடலை பாடுவோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை
நான் என்று காண்பேனோ. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்க எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறவங்களாம் எந்திரிங்க பார்ப்போம். இல்லை இந்த உலகத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் உட்காந்துருங்க பார்ப்போம். யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க விருப்பம் இல்லை? எல்லாரும் எந்திரிச்சிட்டிங்க. யாருக்குமே இந்த உலகத்தில் இருக்க விருப்பம் இல்லையா? பாடுவோம் பார்ப்போம், உற்சாகமாக பாடுவோம். ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனதில் வைத்து பாடுவோம். ஆண்டவரே, என்னுடைய சிந்தை எப்பொழுதுமே பரலோகத்தில் தான் இருக்கணும். எப்பொழுதுமே எதை நினைத்தாலும் வெட்கப்படக்கூடாது. எனக்குள்ள எந்த ஒரு தாமதமோ இருக்கக்கூடாது, தடை இருக்கக்கூடாது. என் தேவனை குறித்து எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையில நான் சொல்லணும். இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே? உங்களுடைய பிள்ளைகள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களால காட்டும் ஆண்டவரே. நான் சத்தியத்தை சொல்லணும். என் பரலோகத்தில் எனக்கு கிரீடம் இருக்கணும். எல்லாரும் இந்த நேரத்தில் சேர்ந்து பாடுவோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசி தாகம் மனதுயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மனதுயரம் அங்கே இல்லை. விண் கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வே. விண் கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் செல்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று சிலுவையில் அறையுண்டேன். இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டேன். இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் பரமனை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் பரமனை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே,
வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பளிங்கு நதியோரம் சுத்தத்தாகம் தீட்டிடுவார். பளிங்கு நதியோரம் சுத்தத்தாகம் தீட்டிடுவார். தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். பரலோகமே என் என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழகான பாட்டு இல்லையா? தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்போது தூதர்கள் என்ன செய்வாங்களாம்? கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க, நம்மளை வரவேற்பு. பிலிப்பியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் அருமையான ஒரு வசனம், நம்மளுடைய குடியிருப்போ பரலோகம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் இனி வரக்கூடிய நாட்களில் நம்முடைய மனதிலே அந்த எண்ணத்தை நாம் கொள்வோம். எப்பொழுதும் அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்வோம். நம்ம எல்லாருடைய உள்ளமும் பரலோகத்தை நாடியே இருக்கணும். அப்படி இருந்துச்சின்னு வைங்களேன், நம்ம பார்க்குறவங்க மேலே ஒரு கரிசனை வரும். இவங்க நம்ம கூட பரலோகத்துக்கு வந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா நாங்கள் ஏலகிரி போயிருந்தோம். அந்த குட்டி குட்டி பிள்ளைகளெல்லாம் அந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, அனுப்பிட்டு இங்கே அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அப்போது நான் என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டு நாள் அந்த சண்டே ஈவினிங் அப்படி நடந்து போனேன். பிள்ளைங்க எல்லாம் உள்ள சேப்பலில் ஏதோ ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு, சரி கொஞ்சம் வாக்கிங் போனோம் அப்படின்னு சொல்லி நடந்து அப்படியே போனேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருணை இல்லம் இருக்குது, சிறுவர்கள் இல்லம், சிறுவர்கள் காப்பகம். அது உள்ள நான் அப்படியே என்ன செஞ்சேன், உள்ளே போய் பார்த்தேன். சும்மா ஒரு வாக்கிங் தான் போனேன். அங்கே போன உடனே அங்கே உள்ள ஒரு சகோதரர், ஒரு நாகர்கோயில்காரர் வரவேற்றுட்டு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு, 35 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 42 பேர் இருக்கிறோம் அப்படின்னு. அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்னை பார்த்தோன்னே என்னமோ பழக்கப்பட்ட மாதிரி ஓடி வந்து கையெல்லாம் பிடிச்சிச்சு. நான் கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிவிட்டு, அவர் நாகர்கோயிலில் எந்த இடம் அதெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிவிட்டு அப்படியே மறுபடியும் நடந்து வாக்கிங் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன், 2 நாள் பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பெற்றோர்கள் அழுகிறாங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அவங்க இன்றைக்கி அவங்க அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் படுப்பாங்க. இந்த உலகத்தில் நாமளும் ஒரு விதத்தில் அனாதை தான். பரலோகத்தை விட்டுட்டு இங்கே இருக்கிறோம் பாருங்கள், நம்மளும் அனாதை தான். அந்த ஆண்டவரை சீக்கிரமாக தரிசிப்போம். யார் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யுங்க. யார் யாரெல்லாம் தத்தெடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. சிறுமியானவர்களையும் துரத்துண்டவர்களையும் வீட்டில் சேர்த்துக்கோங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்யுங்க. சேர்க்க வேண்டாம், கொடுத்து பழகுங்க. நிச்சயமாக பரலோகத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், சுதந்திரித்து கொள்ளலாம். ஆண்டவர் அந்த நாளில் 2 காரியம் பவுலர் அழகாக சொல்வார். 1, நன்மை செய், எல்லாருக்கும் கொடு, எல்லாருக்கும் அள்ளி கொடு. இன்னொன்று, ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன செய், தாங்க. இந்த காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கவனமாக இருப்போம். பரலோகத்தை சீக்கிரமாய் சுதந்திரிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாரும் உடைய ஆலயத்திற்கு வந்து எவ்வளோ அருமையாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். பரலோகம் எங்களுக்கு அதுதான் நிரந்தர பூமி, அதுதான் நிரந்தரமான வீடு. இங்கு எங்களுடைய குடியிருப்போ அது தற்காலிகம்.
எங்களுடைய குடியிருப்போ பரலோகம் என்று ஆண்டவர் பவுலார் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, பவுலார் அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அருமையான ஊழியத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவைகளை ஒரு 10 நிமிஷத்திலோ 20 நிமிஷத்திலோ சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவரே, ஆண்டவருக்காக நின்றார், பின்வாங்கவில்லை. இயற்கை சீற்றங்களால் அவர் பாதிக்கப்பட்டாலும் அல்லது மனிதர்களால் அவர் பாதிக்கப்பட்டாலும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எவ்வளவோ வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அடி சாட்டையால், கட்டையால் எங்கெல்லாம் அடி வாங்கி கை கால் கட்டப்பட்டு, ஆனாலும் அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நாங்கள் அப்படி சொல்வதற்கு எங்களுக்கு அந்த பலத்தை தாங்க ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க, எப்பா நான் உனக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நீ இன்னும் இந்த உலகத்தோடையே ஓடிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் நிறுத்து. சீக்கிரமாக பரலோகம் வரப்போகிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரமாக எங்கள் கண்களுக்கு முன்பாக வரப்போகிறது. உணர்வற்றவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த பரலோகத்தை சுதந்திரிப்பதற்காக எங்களுக்கு நீர் உதவி செய்தரலாம். இப்பொழுது நாங்கள் கேட்டவைகளை சிந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தால் மாத்திரமே அது எங்களுடைய இருதயத்தில் தங்கும். இல்லை என்றால் சாத்தான் எடுத்து போடுவான் என்பதையும் ஆண்டவர் உம்முடைய ஓமையின் மூலமாய் சொல்லியிருக்கிறீங்க. பரலோகத்தை குறித்து அநேக ஓமைகள், குட்டி குட்டி கதைகளை கர்த்தர் சொல்லி அதை எவ்வளவு எளிதாய் ஆக்கியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பொழுதும் நாங்கள் பரலோகத்தை புரிந்து கொள்ள இயலாமல் போனால் இந்த உலகத்தோடு வாரிக்கொண்டு போய்விடுவோம் ஆண்டவரே. அந்த அருமையான சிறுவர்கள் என்றைக்கு அவருடைய பெற்றோர்களோடு படுத்திருப்பார்கள், என்றைக்கு அந்த தாயின் அரவணைப்பில் அவங்க வருவாங்க. அந்த 35 பிள்ளைகளும் எவ்வளவு வேதனையோடு அந்த வளர்ப்பில் இருப்பாங்க. இன்றைக்கி நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பு தேவனுடைய கை எங்களை அரவணைக்க காத்திருக்கிறோம், ஏங்கி கொண்டிருக்கிறோம். அன்பான மகனே மகளே என்று எங்களை எப்பொழுது வாரிக்கொள்வீர், அணைத்து கொள்வீர், எப்பொழுது முத்தமிடுவீர், எப்பொழுது இந்த உலக பாரத்தை எல்லாம் விட்டு நாங்கள் வெளியேறுவோம், எங்கள் அன்புக்குரியவர்களெல்லாம் நாங்கள் எப்போது சந்திப்போம். அருமையான பவுலை எப்பொழுது சந்திப்போம், பேதுருவை எப்போது சந்திப்போம், எங்களுடைய முன்னோர்களை எப்பொழுது சந்திப்போம், எங்களுடைய வீட்டாரை எப்பொழுது சந்திப்போம். காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கடமை உண்டு என்பதை நாங்கள் உணர்கிறோம். இப்போ அந்த கடமையெல்லாம் நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அந்த பலனை தாங்க, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சந்தியும். இங்கே வந்திருக்கிற ஒருவராவது அந்த அசைன்மெண்ட்டை முடிக்காமல் போகக்கூடாது ஆண்டவரே. அந்த அசைன்மெண்ட் எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வேலையை நான் செய்து முடித்தேன் என்று பவுலாரை போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முடிக்கணும், நிறைவாய் முடிக்கணும், அறகுறையாக விட்டு போகக்கூடாது. அந்த பலத்தை எங்களுக்கு தாரும். பரலோகமே என் சொந்தமே, அதுதான் எங்களுக்கு சொந்தம் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவின் முகத்தை நான் என்று காண்பேனோ, அந்த ஏக்கத்தோடு எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். அருமை இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.